உங்களை நான் வளர்க்கும் போது கூட கஷ்டப்படல தேவி. ஆனா அந்த அறியாத வயசுல நீங்க எல்லாரும் அப்பா எங்கன்னு கேட்கும் போது என்ன சொல்லி சமாதானப்படுத்துறதுன்னு தெரியாம உள்ளுக்குள்ள நான் அவ்வளவு வேதனை அனுபவிச்சிருக்கேன். இத பாரு, வீட்டுக்குள்ள 4 செவத்துக்குள்ள இருக்கும்போது நமக்கு எதுவும் தெரியாது. ஆனா வெளியில எங்கேயாவது போகும்போது உன் புருஷன் எங்கன்னு எல்லாரும் கேட்கும் போதுதான் அவங்க கிட்ட என்ன சொல்லி சமாளிக்கிறதுன்னு தெரியாம தவிச்சு போய் நிப்ப தேவி. உனக்கே இந்த நிலைமைன்னா அப்பா எங்கன்னு உன்னோட குழந்தைய யாராவது கேட்டா அந்த குழந்தை அதுக்கு என்ன பதில் சொல்லும் சொல்லு? அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அந்த குழந்தைக்கு என்னைக்கு வந்துடக்கூடாதுன்னு தான் நான் தவிச்சிட்டு இருக்கேன். ஏன் உசுர் இருக்கிற வரைக்கும் உன்னை நான் நல்லா பார்த்துப்பேன். ஆனா எனக்கு அப்புறம் உனக்கு ஒரு ஆதரவு வேணும்ல. உனக்காக அக்கா தம்பி அண்ணன் எல்லாரும் இருக்காங்க. உனக்காக அவங்க ஏதாவது செய்வாங்கன்னு நான் நம்புறேன். ஆனா என்னதான் இருந்தாலும் உன் புருஷன் கூட உன்னோட வாழ்க்கையை நீ வாழணும்ல. அதுக்காக தான் சொல்றேன், நீயும் மாப்பிள்ளையும் சேர்ந்து வாழணும்னு நான் இவ்வளவு தூரம் போராடிட்டு இருக்கேன். இத பாரு, உனக்கு வாழ்க்கையில எவ்வளவு சொத்து பத்து இருந்தாலும் அப்பாவோட பாசத்தையும் அரவணைப்பையும் நீங்க இழந்ததுதான். எவ்வளவு பெரிய உயரத்துக்கு போனாலும் அந்த இழப்பை ஈடுகட்ட முடியுமா? அந்த வலிய நீ உன் பையனுக்கும் கொடுக்கணும்னு நினைக்கிறியா சொல்லு? நான் சொல்றதெல்லாம் உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். இத பாரு, நான் உன்னை அடிச்சதெல்லாம் மனசுல வச்சுக்காத.